ட்ரம்பை சுட்டது 20 வயது இளைஞரா? என்ன நடந்தது? 20 வயது இளைஞர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காயமடைந்தார். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வருகிற நவம்பர் மாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறுவதையொட்டி முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் இன்று ஜூலை 14 காலையில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தினார். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் மீது 20 வயது இளைஞரான தாமஸ் மேத்யூ அந்த பகுதியில் இருந்த ஒரு கூரையின் மீது இருந்தவாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் ட்ரம்பின் வலது காதின் மேற்புறத்தில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாமஸை ட்ரம்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். இதனை அடுத்து ட்ரம்ப் உடனடியாக அந்த இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் ட்ரம்பின் ஆதரவாளர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 காயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த இளைஞர் நடத்திய தாக்குதல் குறித்த தகவல்கள் எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருப்பினும் துப்பாக்கிகளை பற்றி விளக்கும் பிரபல யூடியூப் பக்கத்தில் விற்பனை செய்யப்படும் டி-ஷர்ட்டை அந்த இளைஞர் அணிந்து வந்துள்ளார் என்பது மட்டும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பராக் ஒபாமா, பிரதமர் மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் உள்பட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்ததாவது: பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூடு குறித்து அறிந்தேன். அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நன்றாக இருப்பதாகவும் கேள்விப்பட்டு மகிழ்ச்சியுற்றேன். அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் பிரச்சாரத்தில் பங்கேற்க அனைவருக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். அமெரிக்காவில் இத்தகைய வன்முறைக்கு இடமில்லை. இதுபோன்ற வன்முறையை கண்டிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியுள்ளார். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் எக்ஸ் பக்கத்தில் கூறுவதாவது: நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடமில்லை. என்ன நடந்தது என்று எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. இருப்பினும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக காயமடையவில்லை என்பதில் நாம் அனைவரும் நிம்மதி அடைய வேண்டும். அவர் விரைவில் குணமடைய நானும் எனது மனைவியும் பிரார்த்தனை செய்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார்.